பட்ஜெட் 2026-27. ஸோ ஆகஸ்ட் 5 2026 நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நியூவாக ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய கவர்மெண்ட் அவங்களோட பட்ஜெட்டை வந்து அசம்பிளியில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசன்ட் டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் பட்ஜெட் தான் நிறைய பேர்னால நோட் பண்ணப்பட்டிருக்கு, நிறைய பேர்னால கவனிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் புது கவர்மெண்ட், ஒரு பக்கம் புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிருக்காங்க, இன்னொரு பக்கம் பழைய கவர்மெண்ட் மேலே இருக்கக்கூடிய அலிகேஷன்ஸ், ஃபினான்ஷியல் அலிகேஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் பட்ஜெட்டை வந்து நிறைய பேர் திரும்பி பார்க்க வச்சுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஜென்ரலாக பட்ஜெட் ஒன்று தாக்கல் பண்ணிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சாமானிய மக்களுக்கான பட்ஜெட் இல்லை, இதில் நிறைய தவறுகள் இருக்குது, சரியான சலுகைகள் கொடுக்கல, இந்த மாதிரி நிறைய அலிகேஷன்ஸ் இருக்கும். அதேமாதிரி இந்த பட்ஜெட்லேயும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க கடன் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் கடன் தான் வாங்குறீங்க, நீங்கள் என்ன டெவலப்மெண்ட்டுக்கு கொண்டு வரீங்க, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கடனை சுற்றியே நிறைய தம்ப்நெயில்ஸ் நீங்கள் யூடியூப்லேயே பார்த்துருப்பீங்க. பட் இதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு பட்ஜெட் ஆக்சுவல் தமிழ்நாடோட பட்ஜெட் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, பட்ஜெட்டில் என்னென்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன நம்பர்ஸ் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஜென்ரலாக ஒரு கவர்மெண்ட்டோட பட்ஜெட் அப்படின்னா இப்போ பர்டிகுலராக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தாக்கல் பண்ணியிருக்கக்கூடிய பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 2026 கரண்ட் ஃபினான்ஷியல் இயருக்கான எஸ்டிமேட்டட் பட்ஜெட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 2027 வரைக்கும் உண்டான வரவு செலவு தான். ஸோ பட்ஜெட்னாலே என்னென்னா வரவு என்ன, செலவு என்ன, வரவை விட செலவு அதிகமாக இருக்கா, செலவை விட வரவு அதிகமாக இருக்கா அப்படின்றத கணக்கு பண்ணி நம்மளுக்கு என்ன லோன் தேவைப்படுது, இல்லை நம்மக்கிட்ட சர்ப்ளஸாக இருந்துச்சுன்னா அதை நம்ம எங்கே இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், இதுதான் ஒரு பட்ஜெட். ஏன்னா வீட்டில் எல்லோரும் பட்ஜெட் போடுவோம், கடையில் எல்லோரும் பட்ஜெட் போடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வருமானம் வருது, எவ்வளோ செலவு பண்ண போகிறோம், செலவை விட வருமானம் அதிகமாக இருந்துச்சுன்னா பாக்கி இருக்கக்கூடிய வருமானத்தை எங்கெல்லாம் சேமிக்க போகிறோம், இல்லை வரவை விட செலவு அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த செலவை சமாளிக்கிறதுக்கு எங்கெல்லாம் லோன் வாங்க போகிறோம், யார்கிட்ட இருந்தெல்லாம் பணம் வாங்க போகிறோம், எங்கேருந்தெல்லாம் வந்து அந்த பணத்தை தயார் பண்ண போகிறோம் அப்படின்றத முடிவு எடுக்கக்கூடியது தான் பட்ஜெட். ஸோ தமிழ்நாடு வந்து ஒரு கம்பெனி மாதிரி நினச்சிக்கோங்களேன். ஸோ ஒரு கம்பெனியில் எப்படி இன்கம் இருக்குது, எக்ஸ்பென்சஸ் இருக்குது, அசட்ஸ் இருக்குது, லைபிலிட்டிஸ் இருக்குது, அதே மாதிரி தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா யோசிப்பாங்க. ஸோ அதிகமான இன்கம் வரணும், எக்ஸ்பென்சஸை கம்மி பண்ணணும், கடன் கம்மியாக வாங்கணும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட்டோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான். ஸோ எல்லா கவர்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இதை சுற்றி தான் வந்து பட்ஜெட்டை க்ரியேட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஒரு பட்ஜெட்னு எடுத்துக்கிட்டால் ரிசிப்ட்ஸ்னு ஒன்று இருக்குது, எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒன்று இருக்குது. ரிசிப்ட்ஸ்னால் வரவு, எக்ஸ்பெண்டிச்சர்னால் செலவுகள். ரிசிப்ட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ ரிசிப்ட்ஸு, கேபிட்டல் ரிசிப்ட்ஸ்னு ஒரு விஷயம், ஒரு 2 கேட்டகரி இருக்குது. எக்ஸ்பெண்டிச்சர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ செலவுலேயும் 2 டைப் ஆஃப் செலவுகள் இருக்குது, வரவுலேயும் 2 டைப் ஆஃப் வரவுகள் இருக்குது. ஸோ வரவில் வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ ரிசிப்ட்ஸ். ஸோ இந்த ரெவன்யூ ரிசிப்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் கவர்மெண்ட் அவங்களோட நார்மல் ஆக்டிவிட்டி, டெய்லி ஆக்டிவிட்டி, அவங்களோட ரெகுலர் ஆக்டிவிட்டியிலேருந்து எவ்வளோ வரவை வந்து எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க, எவ்வளோ இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது தான். அதேமாதிரி கேபிட்டல் ரிசிப்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. கேபிட்டல் ரிசிப்ட்ஸ் அப்படின்னா இது வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸ்னால கிடையாது. ஆனால் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு அசெட் விற்கிறாங்க, ஒரு நிலத்தை விற்கிறாங்க, ஒரு பில்டிங்கை விற்கிறாங்க, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் விற்கிறது மூலியமாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணம் தான் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் ரிசிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெவன்யூ ரிசிப்ட்ஸ்னால் டே டு டே நடக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய வருமானம். கேபிட்டல் ரிசிப்ட்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃபிக்ஸ்டு அசெட்டையோ இல்லை பர்டிகுலர் பில்டிங்கோ விற்கிறது மூலியமாக கிடைக்கக்கூடிய வருமானம். இது கவர்மெண்ட்டுக்கும் இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது. அதே மாதிரி செலவுகளில் வந்து பார்த்திங்கன்னா டே டு டே நடக்கக்கூடிய செலவுகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா ஏதாவது ஒரு ரோடு போடுறாங்க, ஒரு பில்டிங் கட்டுறாங்க, ஒரு பாலம் கட்டுறாங்க, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இதெல்லாம் வந்து லாங் டேர்ம் அசெட்ஸை கிரியேட் பண்ணுறது, சரிங்களா? ரொம்ப நாள் இருக்கக்கூடிய சொத்துக்களை வந்து கிரியேட் பண்ணக்கூடியது, லாங் டேர்ம் அசெட்ஸை கிரியேட் பண்ணக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். கவர்மெண்ட் அவங்களோட டே டு டே ரொட்டீனில் ஜென்ரேட் பண்ணக்கூடிய வருமானங்கள் இருக்குல்ல, அதுவும் கவர்மெண்ட் அதோட டே டு டே ரொட்டீனில் செலவு பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, அதுவும் என்ன அப்படின்னு பார்த்துட்டு வருமானத்தை விட செலவு அதிகமாக இருக்கா, செலவை விட வருமானம் அதிகமாக இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ரெவன்யூ ரிசிப்ட்ஸ். டே டு டே ஆக்டிவிட்டீஸில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம், கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் அவங்க எவ்வளோ எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் 2026-27 மார்ச் 2027 வரைக்கும் எவ்வளோ எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்கன்னா நல்லா பாருங்கள், 3,50,027 கோடி ரூபாய். ஸோ 3,50,000 crore. மேக்ஸிமம் கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் ஓன் டேக்ஸ் ரெவன்யூ அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது உள்நாட்டு வரி வருமானம். ஸோ தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா அவங்க உள்நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு வரி. ஸோ கவர்மெண்ட்டுக்கு ஜென்ரலாக இன்கம் எங்கேருந்து வரும், டேக்ஸஸ் தான் மேக்ஸிமம். டேக்ஸஸ்ஸு, கமிஷன், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா டேக்ஸ்லேருந்து தான் கவர்மெண்ட்டுக்கு இன்கம்.
ஸோ இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய வரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேட் ஓன் டேக்ஸ் ரெவன்யூ. இது மொத்தமாக கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 2,54,575 கோடி, 2,54,000 crores. ஸோ மொத்தம் 3,80,000ல் 2,54,000 வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் மூலியமாகவே கிடைக்கிது. இந்த டேக்ஸஸில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகிருக்கும்? கமர்ஷியல் டேக்ஸு, ஸ்டாம்ப்ஸு, ரிஜிஸ்ட்ரேஷனு, மோட்டார் வெஹிக்கிள் டேக்ஸு, டிரான்ஸ்போர்ட் டேக்ஸு, லிக்கர் டேக்ஸு, அதே மாதிரி இதர டேக்ஸ்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து தான் இந்த அமௌண்ட் 2,54,000 கோடி. ஸோ இதெல்லாம் இண்டிவிஜுவல் டேக்ஸஸ்லாம் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஏன்னா கமர்ஷியல் டேக்ஸ் வந்து 1,56,000, ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனில் 35,109 கோடி, 35,000 crores. டிரான்ஸ்போர்ட் டேக்ஸ், மோட்டார் வெஹிக்கிள் டேக்ஸில் 14,861 crores, லிக்கர் டேக்ஸில் 14,164 crores. அதே மாதிரி இதர டேக்ஸில் வந்து 6,430 crores. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஷேர் இன் சென்ட்ரல் டேக்ஸ். அதாவது இதுதான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சர்ச்சையாச்சு. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கான டேக்ஸை கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடோட போன கவர்மெண்ட் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்கல்ல. இப்போ இந்த கவர்மெண்ட்டும் அதை தான் வந்து வலியுறுத்திக்காங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே அதிகமாக ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி டேக்ஸ் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா டிஎன் கவர்மெண்ட். தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதிகமான 2வது இடமும் 3வது இடமும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய இடத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன் வரக்கூடிய டேக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 62,531 crores தான் வந்து வருது. ஆக்சுவலாக இதை விட இன்னும் அதிகமாக வரணும். பட் தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை கண்டிப்பாக கேட்டு வாங்கணும். பிகாஸ் இது இவங்களோட உரிமை. இது எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடோட ரெவன்யூ அதிகமாகும். ஏன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா வரவு ரிசிப்ட்ஸ் அதிகமாகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்கீம்ஸ் மூலியமாக கிடைக்கக்கூடிய ஃபெடரல் ஸ்பான்சர் ஸ்கீம்ஸ் மூலியமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து தமிழ்நாடு கிடைக்கக்கூடிய வந்து ரிசிப்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 32,922 crores. ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் வந்து 3,50,000 கோடி தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டோட வரவு. ஆனால் செலவு எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாடோட செலவு எவ்வளோன்னு தெரியுமா? டே டு டே செலவு, அதாவது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், டே டு டே எக்ஸ்பெண்டிச்சர் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 4,05,802 கோடி. ஸோ இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா டெஃபிசிட்டாக தான் இருக்குது. ஸோ செலவை விட வரவு கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த செலவுகள் என்னென்னலாம் வரும்னு பார்ப்போம்னா டாப் ஃபைவ் நிறைய இருக்குது செலவுகளில். பட் நம்ம டாப் 5 பார்க்கலாம். பென்ஷன் அண்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸில் வந்து 47,240 கோடி, இருக்கிறதுலே அதிகம் பென்ஷன் அண்ட் ரிட்டர்ன் பெனிஃபிட்ஸ். அடுத்து வந்து ஸ்கூல் எஜுகேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 44,527 crores. ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு 39,609 crores. முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 29,863 கோடி. இதில் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டும் அடங்கும், முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனும் அடங்கும். ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 23,357 crores. இது டாப் 5 லிஸ்ட். இந்த பர்டிகுலர் இப்போ நடந்துக்கூடிய ஃபினான்ஷியல் இயருக்கு அடுத்த மார்ச் 2027 31 வரைக்கும் நடக்கக்கூடிய செலவுகளை எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட டோட்டல் வந்து 4,05,802 crores. ஸோ இப்போ நியூ ஸ்கீம்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கல்ல. இப்போ இந்த பட்ஜெட்டில் வந்து நியூ ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா வெற்றி லேப்டாப் ஸ்கீம்னு சொல்லிட்டு ஒரு 2,000 crores கொடுத்துருக்காங்க. அக்ரி லோன் வெய்வர், விவசாய கடனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தள்ளுபடிக்கு 5,932 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. 200 யூனிட்ஸ் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கொடுத்தாங்களா, அதுக்கு 1,545 கோடி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அண்ணன் சீர்திட்டமில் வந்து 8 grams கோல்டு காயின் வந்து அது ஒரு 812 கோடி. தங்க மோதிர திட்டத்தில் வந்து 560 கோடி. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாகும்னு சொல்கிறாங்கன்னா இந்த வருஷத்துக்கு 4,05,802 கோடி செலவாகும்னு சொல்கிறாங்க. இந்த செலவுகளில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கணும். வட்டி கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வாங்கின லோனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வட்டி கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் கவர்மெண்ட் எவ்வளோ வாங்க போகுதுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, பின்னாடி பார்ப்போம். அதுக்கும் சேர்த்து இந்த பர்டிகுலர் வருஷத்துக்கு வட்டி மட்டுமே, கவர்மெண்ட் வாங்கின லோனுக்கான வட்டி மட்டுமே 78,683 கோடி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் வரவு எவ்வளோ? 3,50,000 கோடி வரவு சொல்லியிருந்தோம். ஆனால் செலவுகளில் இனி இன்ட்ரெஸ்ட் மட்டும் 78,683 கோடி மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 22.5%. அதுக்கு என்ன அர்த்தம்னா கவர்மெண்ட் சம்பாதிக்கக்கூடிய 100 ரூபாய்க்கு ஒரு 100 ரூபாய்க்கு 22 ரூபா 50 பைசா வந்து வட்டிக்கே கொடுத்துட்ருக்காங்க. ஸ்ட்ரைட்டாகவே வட்டி. ஸோ சம்பாதிக்கிற 100 ரூபாவில் 22 ரூபா 50 பைசாவை தனியாக வட்டிக்குன்னு எடுத்து வச்சுருங்க. பாக்கி இருக்கக்கூடிய 70 ரூபாயை தான் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டு அவங்களால வந்து மற்ற ஸ்கீம்ஸுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் ஸ்பெண்ட் பண்ண முடியும்.
ஸோ இங்கே வந்து இந்த 22.5%ன்றது ஒரு மாடரேட்டான பர்சன்டேஜ். ரொம்ப குட்டுன்னு சொல்ல முடியாது, பட் மாடரேட்டான பர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இங்கே வந்து வரவை விட செலவு அதிகமாக இருக்குது. எவ்வளோ அதிகமாக இருக்குது? வரவு 3,50,027 ரூபா, செலவு வந்து 4,05,802 ரூபா. ஸோ டே டு டே நான் சொல்கிறது டே டு டே எக்ஸ்பென்சஸே அதிகமாக இருக்குது. எவ்வளோ மீதி அதிகமாக இருக்குன்னா 55,775 ரூபா அதிகமாக இருக்குது. இதுக்கு பேர் வந்து ரெவென்யூ டெஃபிசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் அமௌண்ட் யார் கொடுப்பா? இந்த பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு வேறு ஏதாவது சோர்ஸ் தான் ரெடி பண்ணணும், வேறு ஏதாவது லோன் தான் வாங்கணும், வேறு ஏதாவது ஒரு சோர்சஸ் இன்கம் சோர்சஸ்லேருந்து பிரிட்ஜ் பண்ணணும். ஆனால் இந்த மாதிரி டே டு டே ரன் பண்ணுறதுக்கு, டெய்லி கடையை திறக்கிறதுக்கு, டெய்லி வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கே வந்து ஒருத்தர் வந்து கடன் வாங்கினா அப்படின்னா நல்லா இருக்குமா? ஒருத்தர் வந்து கடை கட்டுறதுக்கு கடன் வாங்கலாம், கடையில் இருக்கக்கூடிய பொருளை வாங்கி வைக்கிறது, வியாபாரம் பண்ணுறதுக்கு அந்த பொருளை வாங்கி வைக்கிறதுக்கு கடன் வாங்கலாம், கடையில் இருக்கக்கூடிய அந்த ஃபர்னிச்சர்ஸ் வாங்கி வைக்கிறதுக்கு கடன் வாங்கலாம். பட் கடையில் வியாபாரம் பண்ணுறதுக்கே எல்லாமே இருக்குது, கடை கிட எல்லாமே இருக்குது, வியாபாரம் பண்ணுறதுக்கே கடனில் தான் டெய்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னா வரவே இல்லை அவருக்கு. டெய்லி விற்கிற பொருளே கடனில் தான் கொடுத்துட்டு இருக்காருன்னா அவருக்கு எப்படி லாபம் வரும்? அந்த மாதிரி டெய்லி நடக்கக்கூடிய டே டு டே விஷயத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா 55,775 ரூபா வந்து இங்கே டெஃபிசிட்டாக இருக்குது. இதை யார் கொடுப்பா? இது கடன் தான் வாங்கணும். இதுக்கு கடன் வாங்கினா இது ஒரு குவாலிட்டி ஆஃப் ஸ்பெண்டிங் கிடையாது. பிகாஸ் ஒரு பாலம் கட்ட கடன் வாங்குறவங்க, ஒரு பில்டிங் கட்ட கடன் வாங்குறாங்க, இந்த மாதிரி விஷயத்துக்கு கடன் வாங்குறாங்கன்னா அது ஒரு அசட் கிரியேட் ஆகும் சம்வேர். அது வந்து ஒரு குவாலிட்டியான ஸ்பெண்டிங். ஸோ கம்மிங் இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு 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 அசட்டை கிரியேட் பண்ணால் அதனால வந்து நிறைய பேர் பயனடைவாங்க. பட் டெய்லி வந்து ஒர்க் பண்ணுறதுக்கே வந்து கடன் வாங்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு குவாலிட்டியான ஸ்பெண்டிங் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. பட் இங்கே ஒரு நம்ம பாயிண்ட் நோட் பண்ணணும். போன பட்ஜெட்டில் 2025-26 போன ஃபினான்ஷியல் இயரில் ரெவன்யூ டெஃபிசிட் எவ்வளோ இருந்துச்சுன்னு தெரியுமா? எவ்வளோ வந்து இந்த பற்றாக்குறை எவ்வளோ இருந்துச்சு தெரியும்? வரவோட செலவு வந்து அதிகமாக இருந்துச்சுல, அது எவ்வளோ இருந்துச்சு தெரியுமா? 69,219 ரூபா. பட் இப்போது 55,775 ரூபா தான். கிட்டத்தட்ட 14,000 ரூபாய் கிட்ட 14,000 கோடி கிட்ட கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில், இப்போ இருக்கக்கூடிய கடன் சுமையில் இந்த மாதிரி வந்து ரெவன்யூ டெஃபிசிட்டை கம்மி பண்ணுறது, அதாவது பற்றாக்குறையை கம்மி பண்ணுறது, வருமான பற்றாக்குறையை கம்மி பண்ணி அதிகமான வருமானத்தை, இதுக்கு என்ன அர்த்தம்னா வருமானம் அதிகம் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். வருமானம் அதிகமாக வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி செலவை கம்மி பண்ணி வருமானத்தை அதிகப்படுத்தினா தான் இந்த ரெவன்யூ டெஃபிசிட் வந்து கம்மியாகும். ஸோ போன ஃபினான்ஷியல் 69,219 இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 55,775 மாறி இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இவங்க இதை மட்டும் சொல்லலை, இன்னும் ஃப்யூச்சரில் வந்து வரப்போகிற வருடங்களில் இன்னும் இதை கம்மி பண்ணுவோம், இன்னும் இதை ட்ராப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். நான் முன்னாடியே சொன்னேன்ல, இந்த பாலம் கட்டுறதுக்கு, பிரிட்ஜு போடுறதுக்கு, ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுறதுக்கு, லாங் டேர்ம் அசட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ செலவு ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2027 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 56,985 56,985 crores சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து கவர்மெண்ட்டு அவங்களோட சப்சிடரியாக இருக்கட்டும், அவங்களோட ஆர்கனைசேஷன், எக்ஸாம்பிள் டிஎன்இபி, எலக்ட்ரிசிட்டி போர்டு, டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸுக்கு லோன் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆர்கனைசேஷனுக்கும் இல்லை அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸுக்கு ஸ்டாஃப் லோன்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி லோன்ஸும் கொடுத்ததுக்கு லோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 9,059 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லோன்ஸில் பழைய லோன்ஸை வந்து ரெக்கவர் பண்ணதாக இருக்கட்டும், எல்லாமே நெட் பண்ணி தான், அதாவது ஆல்ரெடி லோன் கொடுத்துருப்பாங்களே அதை வசூலித்தது போக தான் இந்த அமௌண்ட். ஸோ கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸுக்கோ இல்லை அவங்க கீழே இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷனுக்கோ கொடுத்த லோனோட அமௌண்ட்டு 9,059 ரூபா. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ சொன்னேன்? 56,985 கோடி, 9,059 கோடி நெட் லோன்ஸ். ஆல்ரெடி ஷார்ட்ஃபால் எவ்வளோ சொன்னேன்? ரெவன்யூ டெஃபிசிட்டு 55,775 கோடி. ஸோ 55,775 கோடி ஆல்ரெடி ஷார்ட்ஃபாலு ப்ளஸ் அடுத்த ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் என்ன? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அது ஒரு 56,985 கோடி. அடுத்து லோன் கொடுத்தது அது ஒரு 9,059 கோடி. ஸோ இது மொத்தமாக சேர்ந்து 1,21,819 கோடி. இந்த 1,21,819 கோடி என்னன்னா ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பர்டிகுலர் 1,21,000 தான் வந்து ஆக்சுவலாக கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படக்கூடிய அமௌண்ட்டு இன் ஆல் ஃபார்ம்ஸ். மொத்தமாக கவர்மெண்ட்டுக்கு டே டு டே நம்ம முன்னாடி பார்த்தது டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு மட்டுமே 55,000 சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த பாலம் கட்டுறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணுறது, இது இந்த டெவலப்மெண்ட்ஸுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு 56,000.
கவர்மெண்ட்டுக்கு அதாவது தன்னோட ஸ்டாஃப்ஸுக்கு, தன்னோட ஆர்கனைசேஷனுக்கு லோன் குடுக்குறதுக்கு அதுக்கு ஒரு 9,050. இதெல்லாம் சேர்த்து கவர்மெண்ட்டுக்கு ஆக்சுவலா தேவைப்படக்கூடிய பற்றாக்குறை என்னன்னா, 1,21,819 கோடி. இந்த பர்ட்டிகுலர் ஃபார்ம கவர்மெண்ட் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அமௌண்ட்ட இந்த பற்றாக்குறைய கண்டிப்பா லோன் வாங்கி தான் ஆகணும். இல்லன்னா கவர்மெண்ட்ட ரன் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த 1,21,000 கோடிய வாங்கி தான் ஆகணும் லோன். ஆனா, ஆல்ரெடி லோன் வாங்கியிருக்காங்க. திரும்பவும் லோன் வாங்குறாங்க. இத வந்து எப்படி எடுத்துக்கிறது? ஆல்ரெடி லோன் வாங்கியிருக்காங்க. திரும்பவும் லோன் வாங்குறாங்க. லோனா வாங்கிட்டே இருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட் கரெக்ட்டா ரன் ஆகுதா இல்லையா? ஒரு சாமானிய மனுஷன் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குங்க? ஒரு பேப்பர திருப்புறாரு. புதிய அரசு வந்து 1,21,000 கோடி வந்து பற்றாக்குறை வருமான பற்றாக்குறை இருக்கு. அதுக்கு வந்து திரும்ப கடன் வாங்க போறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் பண்றாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, என்னப்பா அவங்களும் கடன் வாங்குறாங்க, இவங்களும் கடன் எல்லாம் கடன் வாங்கியிருந்தான்ப்பா. ஆனா, நம்ம இன்னொரு விஷயத்த பார்க்கணும். ஜிஎஸ்டிபி அதாவது ஜிடிபின்னு நம்ம சொல்றாங்களா, உள்நாட்டு உற்பத்தி. இந்தியாவுல வந்து இப்போ பிரைம் மினிஸ்டர் சொல்றாருல, இந்தியாவோட ஜிடிபி இத்தனை % உயர்ந்திருக்கு, ஜிடிபி இத்தனை % உயர்ந்து. ஜிடிபின்னு என்னன்னா, உள்நாட்டில நடக்கக்கூடிய உற்பத்திய வச்சு எவ்வளோ வருமானம் உள்ள நாட்டில் இருக்கக்கூடிய அந்த உற்பத்தினால எவ்வளோ வருமானம் இந்த நாட்டுக்கு கிடைக்குது, அதுதான் ஜிடிபி. அதே மாதிரி உள்நாட்டுக்கு மொத்தமாக இந்தியாவுக்கு இருக்கிற மாதிரி உள் மாநிலம் தமிழ்நாட்டில் மட்டும் ஜிஎஸ்டிபின்னு சொல்லுவாங்க. இந்த உள் மாநிலத்தில் எவ்வளோ வந்து உற்பத்தி இருக்குது, எவ்வளோ வந்து உற்பத்தி வந்து எக்ஸ்பெக்டட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,67,312 crores 40,67,312 கோடி ரூபாய் இந்த தமிழ்நாட்டில் வந்து 2026-27 ஃபினான்ஷியல் இயரில் வந்து பார்த்திங்கன்னா ஜிடிபி வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வருமான பற்றாக்குறை எவ்வளோ இருக்குது? 1,21,819. ஸோ மொத்த ஜிடிபியில் 3% தான் வருமான பற்றாக்குறை இருக்குது. ஸோ இப்போ வந்து இதில் ஒரு பர்சன்டேஜ் சொல்லுவாங்க. ஒரு நாட்டோட உற்பத்தி இருக்குல்ல, மொத்த உற்பத்தி, அதுதான் வந்து அந்த நாட்டோட வளர்ச்சியை தீர்மானிக்குது, அந்த நாட்டோட வருமானத்தை தீர்மானிக்குது. ஒரு நாட்டோட மொத்த உற்பத்தியில் அந்த நாட்டுக்கு பற்றாக்குறை தேவைப்படக்கூடிய அமௌண்ட்டு 3% அல்லது அதுக்கு கீழே இருந்ததுன்னா அது ஒரு நல்ல பர்சன்டேஜ். அந்த நாடு வந்து கொஞ்சம் வளர்ச்சியை நோக்கி போக போகுது, வளர்ச்சியை நோக்கி இருக்குது, கீழ் லெவலில் போகாமல் தேய்மானமாகாமல் வளர்ச்சியை நோக்கி போகுது அப்படின்னு அர்த்தம். இங்கே இன்னொரு பாயிண்ட் நம்ம நோட் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர்ஸோட வருமான பற்றாக்குறை இந்த ரேஷியோ எவ்வளோ இருந்துச்சு தெரியுமா? 3.26%. 2024-25 3.26%. 2023-24 3.32%. இப்போ 3% வந்துருச்சு. ஸோ இனி ஃபியூச்சரில் என்ன சொல்லியிருக்காங்க, இதுக்கு கீழே நாங்கள் போவோம், ஏன்னா 3க்கு மேலே போயிருச்சுனாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டோட வளர்ச்சி தடைபடும் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்குது, ஒரு பெஞ்ச் மார்க் இருக்குது, ஒரு லெவல் இருக்குது. இப்போ கரண்ட்டாக 3க்கு கொண்டு வந்துட்டாங்க. 3.32லேருந்து 3க்கு கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து 32லேருந்து 26 ஆச்சு. அடுத்து இப்போ 3%க்கு வந்துருச்சு. இன்னும் போகிற நாட்களில் இது இன்னும் கம்மியாகும். வருமான பற்றாக்குறையை கம்மி பண்ணி வருமானத்தை அதிகப்படுத்தி ஜிடிபியும் அதிகப்படுத்துவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ ஒரு நாட்டோட ஒரு டிசிப்ளின் எப்படி இருக்குது, ஒரு நாட்டில் வந்து எப்படி வந்து டிசிப்ளினாக கவர்மெண்ட் வந்து வருமானத்தை எடுக்கிறாங்க, எப்படி வந்து டிசிப்ளினாக வந்து பிஸ்னஸ் நடக்குது அப்படின்னு. ஸோ இந்த 3% இல்லை அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா இந்த ஆக்ட் படி தமிழ்நாடு வந்து ஒரு டிசிப்ளினான ஒரு ஃபினான்ஷியல் பொசிஷனை நோக்கி போகுது அப்படின்னு ஒரு அர்த்தம். ஸோ அடுத்து இந்த வருமான பற்றாக்குறைக்கு கடன் தான் கவர்மெண்ட் வாங்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பர்டிகுலர் புது கவர்மெண்ட் எவ்வளோ மொத்த கடன் வாங்கியிருக்காங்க? வருமான பற்றாக்குறை என்னமோ 1,21,000 தான். ஆனால் கவர்மெண்ட்டு அந்த 1,21,000 மட்டும் தான் வாங்குவாங்கன்னா கிடையாது. அது கொஞ்சம் அதிகமாக தான் வாங்குவாங்க, மற்ற விஷயங்கள்ல இருக்குது. மொத்தமாக எவ்வளோ கவர்மெண்ட் வந்து கடன் வாங்கியிருக்கு, இந்த புது கவர்மெண்ட் வந்து எவ்வளோ கடன் வாங்க போகிறாங்க? ஏன்னா இது வந்து எஸ்டிமேட்டட் பட்ஜெட் தான். 1,73,445 கோடி ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா கடன் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பழைய கடன் வந்து திரும்பவும் ரீபேமெண்ட் இருக்குது. ஏன்னா பழசு வாங்கின கடனையும் ரீபேமெண்ட் பண்ணுவாங்க. அது எவ்வளோன்னு வந்து பார்த்திங்கன்னா 51,971 கோடி, 51,971 crores. ஸோ ஆக்சுவலாக எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்கன்னா 1,21,964 கோடி. நம்ம பேப்பரில் எல்லோரும் பார்ப்பாங்க 1,73,465 கோடி ரூபாய் புது அரசு, தமிழ்நாடு அரசு கடன் வாங்கியிருக்கு அப்படின்னு. ஆனால் ஆக்சுவலாக அவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னா 1,20,000 கோடி தான். ஏன்னா 51,000 கோடி வந்து பார்த்திங்கன்னா பழைய கடனை கட்டுறதுக்கே கொடுத்துட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக அவங்க வாங்கின புது கடன் 1,20,000 கோடி தான். இது நம்ம பார்க்க வேண்டியது. இதெல்லாம் சேர்த்து இப்போ கவர்மெண்ட் வாங்கக்கூடிய அந்த 1,20,000 கோடியையும் சேர்த்து தமிழ்நாட்டோட மொத்த கடன் 10,99,000 கோடி, கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி. இந்த 11 லட்சம் கோடி தான் வந்து இப்போ எல்லார் முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய நம்பர். 11 லட்சம் கோடி 11 லட்சம் கோடி 11 லட்சம் கோடி அப்படின்னு.
இதுக்கு ஒரு ரேஷியோவும் இருக்குது. ஏன்னா நம்ம வெறும் நம்பரை மட்டும் முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் நம்ம வந்து ஜென்ரலாக பார்க்கக்கூடிய தப்பு. ஐயோ 11,00,000 கோடி கடன், ஐயோ 1,20,000 புதுசாக கடன், ஐயோ 1,21,000 வருமான பற்றாக்குறை. சிம்பிள். நம்பர் படி பார்த்தோன்னா டோட்டல் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட லோன் வந்து ஜிடிபியை விட கம்மியாக இருக்குதான். ஜிடிபியோட கம்பேர் பண்ணால் 3% கீழே போயிடுச்சு. அது குட்டுன்னு சொல்லிட்டேன். வாங்கக்கூடிய லோனும் பழைய லோனை அடைக்கிறது போக 1,20,000 கோடி தான் வந்து வாங்க போகிறாங்க கடன்னு சொல்லிட்டேன். மற்ற விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாடரேட்லேருந்து கொஞ்சம் நல்ல விஷயத்தை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போது மொத்த கடன் ஒரு 11,00,000 கோடி கடன் வாங்கியிருக்கு. நம்மளோட ஜிடிபி எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 40,67,000 கோடி ஜிடிபி. ஸோ இந்த ஜிடிபி வந்து மொத்த கடனில் 27.01% இருக்குது. ஆக்சுவலாக எவ்வளோக்குள்ளே இருக்கணும்னா 30%க்குள்ளே இல்லை, 25லேருந்து 30%க்குள்ளே இருந்துட்டால் அது ஒரு நார்மலான ஒரு கவர்மெண்ட். எந்த ஒரு விஷயம் தப்பாக இல்லாத ஒரு இடத்துல இருக்குன்னு அர்த்தம் தமிழ்நாடு கவர்மெண்ட். ஸோ ஜிடிபி 40,67,000 இருக்கிற வரைக்கும், கடன் 11,00,000 இருக்கிற வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஃபினான்ஷியல் பொசிஷன் நார்மலாக போயிட்டுருக்கு. எந்த ஒரு தப்பாக ஆகாது. 2027 மார்ச் இவங்க கொடுத்த எஸ்டிமேஷனுக்கு எந்த ஒரு தப்பும் ஆகாது. எப்போ ஜிடிபி கம்மியாகுது, கடனும் கூடுது ஒரு பக்கம் அப்படின்னா அங்கே பிரச்சனை வரும். இல்லை ஜிடிபி அதிகமாகுது, கடனும் அங்கேயே தான் இருக்குது, கடன் கூடலை அப்படின்னாலும் ஒரு நல்ல விஷயம் தான். ஜிடிபி கம்மியாச்சுன்னா இங்கே பெரிய பிரச்சனையாகும். ஸோ இவங்க சொல்லியிருக்கப்படி இப்போது எந்த ஒரு சடன் பேனிக்கும் தேவையில்லை. ஏன்னா ஜிடிபியோட ப்ரீவியஸ் இயர்ஸ் என்ன இருக்குன்னா, இது இப்போ தமிழ்நாடோட ஜிடிபி வளர்ந்துட்டு தான் போகுதா? ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், தமிழ்நாடோட ஜிடிபிக்கும் தமிழ்நாடோட டோட்டல் கடனுக்கும் 27% இருக்குது. ஸோ 25லேருந்து 30க்குள்ளே இருக்கணும். ஸோ இப்போ நான் ஒரு கரெக்டான நார்மலான பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இது வளருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன 3 வருஷத்தோட பட்ஜெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜிடிபி வந்து 2024-25க்கு 31,19,000 கோடி இருந்தது. அடுத்து 25-26ல் 35,67,000 கோடி. இப்போ வந்து 26-27ல் 40,67,000 கோடி. ஸோ இன்க்ரீஸிங்கில் தான் இருக்குது. ஜிடிபி வந்து இன்க்ரீஸிங்கில் தான் இருக்குது. ஸோ ஒரு பக்கம் கடன் வந்து 7% வளர்ந்துருந்தாலும் இந்த ஒரு பக்கம் ஜிடிபி வந்து 10% வளர்ந்துருக்கு. புரியுதுங்களா? கடன் ஒரு பக்கம் வளர்ந்துருந்தாலும் ஜிடிபி ஒரு பக்கம் வளர்ந்துருக்கிறதுனால சடன் பேனிக் தேவை கிடையாது. அவசரமாக எந்த ஒரு பயம், ஐயோ போச்சு தமிழ்நாடு கவர்மெண்ட் அவ்வளோதான் இது ஒன்று அப்படின்னு எந்த ஒரு பயமும் கிடையாது. ஏன்னா டெப்ட்டு ஒரு பக்கம், கடன் ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தாலும் அந்த கடன் மூலியமாக ரெவன்யூவும் ஒரு பக்கம் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து பேலன்ஸ்டாக போயிட்டுருக்கு. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த பர்டிகுலர் பட்ஜெட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸ் வச்சு பார்த்திங்கன்னா ட்ரெண்டு ஒரு நார்மல்லேருந்து ஒரு நல்ல ட்ரெண்டுக்கு மூவ் ஆகும் அப்படின்ற ஒரு ஹோப் இருக்குது. பட் இது மட்டுமே வந்து ஒரு கம்ப்ளீட் பட்ஜெட்டை வந்து எஸ்டிமேட் பண்ணாது. இது வந்து நார்மலாக நம்மளுக்கு ஜென்ரலாக பட்ஜெட்டை பார்த்தோன்னா இவ்வளோ கடன், இவ்வளோ கோடி கடன், இவ்வளோ கோடி பிரச்சனைகள், இவ்வளோ ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஓவராலாக மேலோட்டமாக மட்டும் பார்த்துட்டு போகாமல் ஆக்சுவல் நம்பர்ஸ் வந்து எதை பேசுது, இப்படி இருந்தால் பெட்டரா, இப்படி இல்லைனா பெட்டரா அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்.